வணக்க மக்களை, சட்டமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று விலகி இருக்கிறதா? அதிமுக வாசலில் நோ என்ட்ரியா? ஓபிஎஸ் கையில் எடுத்த மூன்றாவது அஸ்திரம் என்ன? ஆடிப்போன அரசியல் களமா? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலான் இன்னும் 2 காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் அனைத்து கட்சிகளுமே செய்து கொண்டிருக்கிறதா. அதாவது அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி என அரசியலில் மும்பாரமாக செயல்பட்டு வருகிறதா. இந்த வகையில்தான் அதிமுக பாஜகவுடன் ஒரு வலுவான கூட்டணியை தமிழகத்தில் அமைத்தாலும் கூட அதிமுகவின் உட்கட்சி வாரம் நாளுக்கு நாள் தீவிரம் நிலையில்தான் உள்ளதா. அதாவது அதிமுகவில் பிரிந்து சென்ற ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனின் அவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. அதாவது தினகரன் என்டிஏ கூட்டணியினருக்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறதா. அது மட்டுமன்றி ஓபிஎஸ் கூட அதாவது அதிமுகவில் மீண்டும் இணைவாரா, அதற்கான வேலைகளை டெல்லி தலைமை செய்து கொண்டிருக்கிறதா. அதாவது தமிழக அரசியலிலே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எடுக்கப் போகும் அடுத்த கட்ட நகர்வு என்பது தமிழக அரசியலிலே கண்டிப்பாக புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பும் என்றும் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா. அதாவது அதிமுகவில் மீண்டும் இணைவதற்கான கதவுகள் எடப்பாடி பழனிசாமி தரப்பால் முழுமையாகவே அடைக்கப்பட்டுவிட்ட நிலையில்தான் ஓபிஎஸ் தனது அரசியல் எதிர்காலத்தையே தக்க வைத்து புதிய கூட்டணிகளை தேடும் கட்டாயத்தில் அவர் உள்ளாக்கியுள்ளாரா. அதாவது அமித்ஷாவுடனான இந்த சந்திப்புக்கு பிறகு அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு இடமலை என்ற நிலைப்பாடு உறுதியாக இருப்பதால் தான் கண்டிப்பாக அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக் குழு என்ற அமைப்பில் ஒரு தனி இயக்கமாக முன்னெடுத்து கண்டிப்பாக அவர் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையில்தான் ஓபிஎஸ் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார். இந்த வகையில்தான் ஓபிஎஸ்ஸின் அடுத்த கட்ட நகர்வு என்பது கண்டிப்பாக தனி கட்சி ஆரம்பித்து யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக அறியப்பட்ட நிலையில்தான் அரசியல் வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா. தற்போது அரசியல் சூழலில் ஓபிஎஸ் முன் திமுக, பாஜக மற்றும் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஆகிய 3 முக்கிய வாய்ப்புகள் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் திமுக கூட்டணியில் இணைந்தால் உடனடியான பாதுகாப்பு கிடைக்கும் என்றாலும் நீண்டகால அடிப்படை தனித்துவத்தை இழக்க நேரிடும் என்பது அவரது ஆதரவாளர்கள் அஞ்சுகிறார்களாம். அதே சமயம் அதிமுகவின் மூத்த தலைவர் ஒருவரான செங்கோட்டையன் ஓபிஎஸ்ஐ தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகர்த்த மறைமுக முயற்சியெல்லாம் எடுத்து வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறதா. தாவைக்கில் நடந்தால் அவருக்கு கண்டிப்பாக ஒரு கௌரவமான பதவியும் தென்மண்டல பொறுப்பாலும் கிடைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறதா. இருப்பினும் கண்டிப்பாக பல சட்ட போராட்டங்கள் எல்லாம் அரசியல் வீழ்ச்சிகளையும் சந்தித்த ஓபிஎஸ் அவர்கள் வெறும் பதவிக்காக மட்டுமே அவசர முடிவெடுக்க விரும்பவில்லை. தனது மகனின் அதாவது எதிர்காலம் மற்றும் தன்னை நம்பியுள்ள ஆதரவாளர்களின் நலன் கருதிதான் கருத்தில் கொண்டு கண்டிப்பாக அவர் காய் நகர்த்தி வருகிறார். திமுகவின் அறிவாலயம் பக்கம் செல்வாரா அல்லது செங்கோட்டையன் முன்னெடுக்கும் தாவைக்கா கூட்டணியை தேர்வு செய்வாரா என்பதுதான் ஓபிஎஸ்ஸின் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலானது ஓபிஎஸ்க்கு இது முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓபிஎஸ்ஸின் செல்வாக்கு மற்றும் வாக்கு சதவீதம் அதிகமாக காணப்பட்ட நிலையில்தான் கண்டிப்பாக அவர் யாருடன் கூட்டணி என்பதை ஒரு மறைமுகமான பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாகவும் பேசப்படுகிறதாம். இன்னும் ஓரிரு வாரங்களில் கண்டிப்பாக ஓபிஎஸ் தனது கூட்டணியை அறிவிப்பார் என்றுதான் மக்களிடம் எதிர்பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.